கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. யார் மேல் கிருபை இறங்குகிறது என்று பவுல் சபைக்கு தெளிவாக விவரிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் முழுமையாக முற்றிலுமாக மாயம் கலக்காத, அழியாத, மாறாத ஒரு நேச வைராக்கியத்தோடு அன்பு கூறுகிற பிள்ளைகள் மேல ஒரு கிருபை இறங்கும் என்று அவர் மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று அநேகர் உலகத்தோடு அழியாத அன்பு கோருகிறார்கள், மனிதர்களோடு அழியாத அன்பு கோருகிறார்கள். இவர்களுக்கு தெரிவதில்லை, இந்த உலகத்தின் அன்பு அழிந்து போய்விடும், மனிதனிடத்தில் காண்பிக்கிற அன்பு அழிந்து போய்விடும். ஆனால் நாம் மாறாத நேசரிடத்தில் வைராக்கியத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறும்போது அந்த நேசர் நமக்கு நல்ல நன்மைகளை தந்து கிருபையை நம்மேல காண்பித்து எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தந்து நம்மை சுபிட்சமாக வாழ வைப்பார். ஆமேன். ஒருவேளை இன்று இயேசுவை காட்டிலும் அதிகமான அன்பை நீங்கள் வேறு ஒரு பகுதியில் நீங்கள் செலுத்துகிற ஒரு நபராய் இருப்பீர்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே மனம் திரும்பி முழு நேசத்தை நேசர் மேல் வைத்து பாருங்கள். முழு நேசத்தை அவர் உங்கள் மேல் வைப்பார், முழு கிருபையை உங்கள் மேல் வைப்பார். பலவீனமான வேளைகளில் அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் அழியாத அன்பு நேசரிடத்திலே வைக்க வேண்டும் என்று நீ தந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்புக்குரிய நேசர் நீர்தான் அப்பா. எங்களுக்காக ஆழமான அன்பை வெளிப்படுத்தின உம்முடைய கரங்களிலே கிருபைக்காக ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.